ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே நமக்கு வந்து காவல்துறையோட டீல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஒன்றுமே வேணாங்க, சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட்டோட போங்க. எங்கள் வீட்டில் யாரோ வந்து 2 நாளாக வீட்டுக்கு வரல, நீங்கள் போங்களேன். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய தோரணை, இது எவ்ரிடே வரும். இதுவே ஒரு பாலியல் குற்றவாளிக்காக நான் பற்றி புகார் கொடுக்க போகிறேன், அப்போ நான் எப்படி நடத்தப்படுறேன்? அல்லது ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக நான் போகிறேன், அப்போ நான் எப்படி நடத்தப்படுறேன்? ஸோ இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது வந்து ஹியூமனிட்டி பற்றி எனக்கு இருக்கிற பார்வையை பொறுத்து இருக்கு. யாரை நோக்கி நான் எப்படி பேசுவேன்? இந்த கூடங்குளம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? எவ்வளோ நாள் நடந்துச்சு, 600 சொச்ச நாள் நடந்துச்சு இல்லையா போராட்டம். வந்து சகட்டுமேனிக்கு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆர் எப்படி இருக்குன்னா, அகேன்ஸ்ட் உதயகுமாரன் 3000 அதர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி அப்போ யாரானாலும் அவங்க பிடிச்சிக்கலாம். அந்த 3000ல அவங்க மனசுல யாரை வச்சிருக்காங்களோ போய் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்களுடைய நோக்கம். 164 எஃப்ஐஆரும் ஈயடிச்சாங்க. சுமன் ராணி வழக்குல அவங்க வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதை செஞ்சது வந்து ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள். வந்து அவருக்கு குறைந்தபட்ச தண்டனையை தான் வந்து அவர் வழங்குறாரு, ரத்னவேல் பாண்டியன். காரணம் என்னன்னா, அந்த பெண்ணுடைய அவ வந்து ஒரு பாலியல் தொழிலாளி. அவ ஏற்கனவே இந்த மாதிரி வந்து பாலியல் உறவுகளுக்கு பழக்கப்பட்டவ. அவளுடைய பண்பை பொறுத்து நம்ம இதை வந்து யோசிக்கணும், அவளுடைய கேரக்டரை வச்சு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைவான ஒரு இதை கொடுக்குறாரு. யாரா இருந்தாலும் பிரச்சனைக்குரிய ஒரு இது கொடுத்தாகணும். அது அவங்களுடைய தனிப்பட்ட கேரக்டரோ இதில் மேட்ரு கிடையாது. அப்போதான் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குதுன்னா, இந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிறத வந்து நீங்கள் பிரதானமாக பார்த்து அந்த அடிப்படையில் தான் சிவில் ரைட்ஸ் அவங்களால சரிவர வந்து செயல்படுத்த முடியும். சிஸ்டம் எப்படி ருட்டீனாக வேலை செய்யுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஐடியாலஜியை வச்சு மட்டும் எடை போடாதுங்க. பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, இந்த சிஸ்டம் வேலை செய்கிற விதம் இருக்குல்ல, அதை நம்ம இந்தியன் ஸ்டேட்டோடைய தன்மையோட தான் சேர்த்து புரிஞ்சுக்கணும். வழக்கு ஜெயிக்கிறதுங்கிறது மட்டும் கிடையாது. மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தில் இருக்கிற நம்பிக்கை அறிவாளிகளுக்கும் உயர்தர வர்க்கத்தினருக்கும் இல்லாமல் போயிருக்கு. அதனால நம்ம வந்து இது இப்படிதான் தப்பு தான் நடக்குதுங்க, ஆனா மக்கள் போராட நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க இல்ல. அதுல இருந்தா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நமக்கு. ஆந்திராவில் அல்லது இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இந்த சிவில் உரிமை அமைப்புகள்லாம் தோன்றிய காலகட்டத்தில் மார்க்சிய லெனினிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அல்லது அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்திய அமைப்பினர் அரெஸ்ட் ஆகும்போது, அவங்க வந்து என்கவுண்டர் பண்ணப்பட்ட போது, அவங்கள ஒடுக்கணுங்கிறதுக்காக மக்களை போய் வந்து ஒடுக்கின போது தான் இந்த அமைப்புகள்லாம் உருவாகுது. அப்போ அவங்க பெரும்பகுதி எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் ஆஸ் அ வயலேட்டர் ஆஃப் ரைட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அது தவிர்க்க முடியாததும் கூட. அது அப்படி தான் கண்ணு முன்னால் நடக்குது. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த போலீஸ்காரன் கேட்குறாருல்ல, ஒரு வழிபறி கொள்ளைக்காரனுடைய உரிமைகளை நீங்கள் மதிப்பீங்களான்னு கேட்குறான் அந்த போலீஸ்காரன். இப்போ பாலகோபால் இஸ் ஃபோர்ஸ்ட் டு சே எஸ். ஏன்னா வழிபறி கொள்ளைக்காரன் as a ஹியூமன் பீயிங் எல்லா உரிமைகளும் அவருக்கு உரித்தானது. வழிபறி கொள்ளைக்காரனாலேயே அவருக்கு வந்து உரிமைகள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதை பெண்ணி அமைப்புகளும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு மோசமான ஜட்ஜ்மெண்ட். ரத்னவேல் பாண்டியன் நம்ம தமிழ்நாட்டு ஜட்ஜு தான். சுமன் ராணி வழக்குல அவங்க வந்து ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதை செஞ்சது வந்து ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள். வந்து அவருக்கு குறைந்தபட்ச தண்டனையை தான் வந்து அவர் வழங்குறாரு, ரத்னவேல் பாண்டியன். காரணம் என்னன்னா, அந்த பெண்ணுடைய அவ வந்து ஒரு பாலியல் தொழிலாளி. அவ ஏற்கனவே இந்த மாதிரி வந்து பாலியல் உறவுகளுக்கு பழக்கப்பட்டவ. அவளுடைய பண்பை பொறுத்து நம்ம இதை வந்து யோசிக்கணும், அவளுடைய கேரக்டரை வச்சு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைவான ஒரு இதை கொடுக்குறாரு. ஸோ அப்போ பயங்கரமா சண்டை நடக்குது. வந்து எப்படி அப்படி ஒருத்தர் சொல்லலாம்? வந்து யாரா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய ஒரு இது கொடுத்தாகணும். அது அவங்களுடைய தனிப்பட்ட கேரக்டரோ இதில் மேட்ரு கிடையாது. வந்து ஒரு வழிபறி கொள்ளையில கூட நீ கொல்ல முடியாது. நீ சட்டத்துக்கு முன்னால கொண்டாந்து நிறுத்து. ஒரு பாலியல் தொழில் உன்னுடைய சட்டப்படி தப்புன்னா அந்த சட்டத்துல நீ ட்ரை பண்ணலாமே ஒழிய, அவளுக்கு ஒரு கொடுமை நடக்கும்போது அவ கேரக்டரை காட்டி நீ எப்படி சொல்லலாம்? இப்போ இந்த மாதிரி பிறழ்வுகள்லாம் நம்ம புரிதலில் ஏற்படுது இல்லை. அப்போதான் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குதுன்னா, இந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிறத வந்து நீங்கள் பிரதானமாக பார்த்து அந்த அடிப்படையில் தான் சிவில் ரைட்ஸ் அவங்களால சரிவர வந்து செயல்படுத்த முடியும். அப்போ நீ வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவ, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவை நான் கேவலமாக நடத்தி பேசி அனுப்பிடுறேன். அது சட்டப்படி வந்து குற்றம். ஆனால் நான் வந்து அது எஃப்ஐஆர் போட்டால் தான் அது வந்து சட்டப்படி குற்றமாகும். இல்லாட்டி அது ஒரு சமூக யதார்த்தமாகவே நின்று போயிடும். சாதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படிதான். ஒரு வன்கொடுமை நடக்கும்போது நம்ம போவோம் கோர்ட்டுக்கு. ஆனால் அன்றாடம் வந்து பரப்பையிலன்னு சொல்லும்போது கோர்ட்டுக்கு போவோமா? மாட்டோம்ல. இன்னைக்கு சக்கிலிய பொம்பளையெல்லாம் இப்படி பேசுறான்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம கோர்ட்டுக்கு போவோமா? போகலாம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இது இடம் இருக்கு. ஆனால் அன்றாடம் பேசப்படும் ஒரு பேச்சு நம்ம என்ன செய்யறது? ஒவ்வொரு சக்கிலிய பெண்ணும் அந்த கேஸ் நடந்து சொல்லிடுவாங்க. அப்படியும் நடக்குது வேற. ஸோ அப்படி இந்த அன்றாட வாழ்க்கையில மனிதம் மறுக்கப்படுற ஒரு சூழல்ல நம்ம அந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிறத வந்து நம்ம ஒரு ஃபிலசாபிக்கலா கன்செப்சுவலா ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த சிவில் உரிமைகளுக்காக நம்ம செய்யக்கூடிய வேலைகளை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் அதற்குரிய ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸ்னஸோட நம்மளால் செய்ய முடியுங்கிறது பாலகோபால் போன்றவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற விஷயம். இங்கே தான் நம்ம கொஞ்சம் வரலாற்று ரீதியாக பார்க்கலாம். இன்றைக்கு வந்து நம்ம கோர்ட்டை வந்து ஒரு கடைசி புகலிடமாக பார்க்குறோம். என்றைக்கும் அப்படி பார்த்தது கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு கோர்ட்டு உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு உரிமை, அது அரசியல் சட்டத்தில் இருக்கிற உரிமையாக இருக்கலாம், அல்லது அதை நம்ம புதுசாக புரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்கிற ஒரு உரிமையாக இருக்கலாம். இது எல்லாமே நம்முடைய போராட்டங்களின் மூலமாக தான் வந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. நம்ம போராடலைன்னா அவங்க எதையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த உரிமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கரண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, பிஜேபி வந்த பிறகு 2014க்கு பிறகு போராட்டங்கள் நடக்கிறதுங்கிறது பல சிக்கல்களை எதிர்கொள்ளுது. இப்போ சாதாரணமாக பிஜேபி மட்டும் இல்லை, சென்னை போலீஸ் ஆக்டையே நீங்கள் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், நீங்கள் சும்மா போயிட்டு ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன் வாங்குறதுங்கிறது எவ்வளோ வந்து ஒரு நம்ம உசிரியே எடுத்துருவாங்க அதற்குள்ளார. அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கறதே கிடையாது. ஸோ அரசாங்கம் தொடர்ந்து பல நிலைகளில் வந்து நம்முடைய போராட்டம் இதை கட்டுப்படுத்திக்கிட்டே வந்திருக்குது. அதை மீறி நம்ம சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ மீறி போய் போராடுவோம், அரெஸ்ட் ஆகும், சாயங்காலம் நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 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 சிஸ்டம் மெட்ராஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை. நான் ஒரு சட்டத்தை மீறி நான் ஒரு விஷயம் செய்யறேன், ஒரு அரசாங்கம் வந்து எனக்கு ஈவினிங் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு எதிராக 124A போடலாங்கிற பயம் என்கிட்ட இருக்கு. எனக்கு எதிராக UAPA போடலான்னு ஒரு பயம் என்கிட்ட இருக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த போராட்டம், பொதுவில் இறங்கி போராட்டம் செய்வது என்பது முன்னக்காட்டில் ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு கடந்த 10 ஆண்டுகளாக. ஆனால் கோர்ட்டுங்கிறது அப்போ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா மாறி போயிடுது. ஆனால் தொடர்ந்து இந்த இந்திய ஜனநாயக வரலாறுல இந்த 3 சிஸ்டம் இருக்குல்ல, லெஜிஸ்லேச்சர், ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் வந்து இந்த தொடர்ந்து நம்ம நினைக்கக்கூடிய இந்த நிர்வாகத்துறை, அதில் வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு இடம் வேணும், ரிசர்வேஷன், ரெப்ரசன்டேஷன் நம்ம கேட்கறது, அப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போகிறது, 3த்துக்கும் இடையில தான் நம்ம ஒரு பேலன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே செயல்பட்டுட்டு வந்திருக்கிறோம். ஒன்றுத்தை மட்டும் நம்பி நம்ம எதுவும் செஞ்சது கிடையாது. ஆனால் இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு அந்த கோர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா மாறி போனதற்கு இந்த மாதிரியான ஒரு போக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. இந்த போராட்டங்கள் நடத்த இயலாத, இல்லை நம்மளை தணிக்கை செய்து சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த ஸ்ட்ரகிள்ஸ்னால வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் கை கூட மாட்டேங்குது. ஸோ கோர்ட்டுவன் வரும்போது அது அந்த இன்டர்பிரிட்டேஷனில் போய் நிற்குது, தனிப்பட்ட ஜட்ஜினுடைய இதில் போய் நிற்குது. அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஜனநாயக என்ன சொல்றது, பயங்கரமாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு நம்முடைய ஜனநாயக செயல்பாடுகள். கோர்ட்டுக்கு போகிறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுறது, போராடுறது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கிறது ரொம்ப முக்கியமாச்சே. அதை மட்டுமே நம்ம ஜனநாயகம் வந்து கோர்ட்டை மட்டும் நம்பி இருந்தால் முடியாது. இன்னைக்கு இங்கே 20 பேர் வரோம், பேசுகிறோம். நீங்கள் மேடம் லாயராக இருக்கிறாங்க, தம்பி வந்து லாயராக போகிறாரு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, வந்து சாலமன் மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, இந்த எல்லாருடைய செயல்பாடுகளும் தான் ஜனநாயகத்தை வாழ வைக்கும். கோர்ட்டு வந்து இட்ஸ் ஒரு ஃபைனலாக வந்து கேரண்டி பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்து அந்த கோர்ட்டு தலை மேலே நம்ம ஒரு சிட்டுக்குருவி தலையில் பனங்காய சுமத்தின மாதிரி சுமத்திருக்கிறோம். அதை கோர்ட்டு வெக்கம் இல்லாமல் அது ஏற்றுக்குது. இல்லை, சட்டமே பிரச்சனையா இருக்கிற மாதிரி நான் பார்க்கலையா. சொன்னாரு அண்டர் ட்ரையல் பிரசிடன்ஸ் இருக்கிறாங்க. UAPA 43D5 வந்து அன்லஸ் வந்து ப்ராசிக்யூஷன் வந்து எதிர்க்காத வரை பிணை கொடுக்க கூடாதுன்றது விதியாவே இருக்கு. அடிப்படை முகாந்திரம் இல்லாம இருந்தா மட்டும்தான் பிணை கொடுக்கணும். அன்லஸ் ஆர் அன்டில் பிரைம் ஆஃபீஸ் இருந்தாலே பிணை மறுக்கணும். அது UAPA பொறுத்த வரைக்கும். பட் எல்லாமே அவர் சொன்னது எல்லாமே UAPA தான். IPC அப்படி இல்லை. இல்லை, இது நம்ம நிறைய யோசிக்கணும். இப்போ இதனால தான் நம்ம வந்து அந்த ஹியூமன் ரைட்ஸ், சிவில் ரைட்ஸ் விஷயத்துக்கு திரும்ப போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சும்மா NRC, கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு வருஷத்துக்கு பிஜேபி வரதுக்கு முன்னால் எடுத்து பாருங்க. எல்லாம் இருக்கா தெரியல, நெட்டில் இருக்க பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அண்டர் ட்ரையல்ஸ், இந்தியாவும் அமெரிக்காவும் தான், அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம். அதுதான் நமக்கு எவ்வளோ பெருமை அதெல்லாம். அதுதான் அமெரிக்கா, இன்னொரு ஊர். இந்த 2 மேஜர் ஜனநாயக நாடுகள்லையும் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அதனால தான் அமெரிக்காவில் வந்து கருப்பின மக்கள் அபாலிஷ் த பிரிசன் சிஸ்டம்னு ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வர்க்க பிரச்சனை, இனப்பிரச்சனையை வந்து எப்படி அந்த அரசு எதிர்கொண்டு இருக்குது. பல காரணங்கள்னால மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, போராடுறாங்க. அவங்கள ரொம்ப ஈஸியாக சார்ஜ்லையோ அல்லது ஒரு மர்டர் சார்ஜ்லையோ பிடிச்சி உள்ளே போடுறது, பெரும் எண்ணிக்கையில் அவங்க பிரிசனர்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய சமுதாய பொருளாதார பின்னணி. அதை பற்றி எந்த விவாதமும் இங்கே நடக்காமல் அட்லீஸ்ட் கருப்பின மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது, அவங்க உள்ளே தள்ளப்படுறாங்க. இந்த பிரிசன் சிஸ்டமே இந்த ரேசிஸ்ட் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமை வாழ வைக்குதுன்னு அவங்க மிகப்பெரிய ஒரு வாதம் வைக்கிறாங்க.
ஆக்சுவலாக இப்போ இந்தியாவிலையும் நம்ம அந்த மாதிரி யோசிக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு. நம்ம அந்த அண்டர் ட்ரையல்ஸுங்கிறவங்க எப்போதுமே ஏன் இருந்துகிட்டே இருக்கிறாங்க நம்ம மத்தியில். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வசந்தி தேவி வந்து விமென்ஸ் கமிஷன் சேர்பர்சனாக இருந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ப்ரிசன் ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. மிக முக்கியமான ஸ்டடி அது. அதுவும் பெண்கள் இருக்கக்கூடிய ப்ரிசன்ஸில் ஏறக்குறைய 90% அண்டர் ட்ரையல்ஸ். யார் அவங்கெல்லாம்? 90% ஏழை பெண்கள். ஏதோ ஒரு குற்றம், வீட்டில் ஏதோ அதை திருட்டாங்க, சாராயம் காய்ச்சினாங்க, அத்தை பண்ணா, எல்லாமே வந்து ரொம்ப மைனர் கிரைம்ஸ் தான் வந்து. பட் அவங்கள வந்து விசாரிப்பின்றி எவ்வளோ வருஷம், 10 வருஷம் 15 வருஷம். ஸோ இந்த அண்டர் ட்ரையல் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது இந்தியாவில். இந்த அண்டர் ட்ரையல் கல்ச்சரை வந்து அதை இன்னும் ஒரு படி மேலே போய் அதை வந்து ஒரு சட்ட விதி ஆக்கினது தான் இந்த எக்ஸெப்ஷனல் லாஸ். UAPA, தாடா, போட்டா எல்லாமே வேறு மாதிரி அதை செஞ்சுருக்கிறாங்க வந்து. இந்த எக்ஸெப்ஷனல் லாஸ் இந்த அரசு செய்யறதுங்கிறது ஒரு பக்கம், இந்த அரசோ வேறு எந்த அரசோ செய்யுதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதற்கான கூறுகள் நம்முடைய நடைமுறை செயல்பாட்டில் இருக்குல்ல, அதை நம்ம மறந்துடக்கூடாது. We have maintained under trial prisoners forever. இந்த ஆட்சி வந்து தான் அதை செஞ்சதுங்கிறது கிடையாது. UAPA வந்து தான் அது செஞ்சதுங்க. UAPA அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுக்குது அது குறிப்பிட்ட சூழல்ல. ஸோ அங்கே தான் நமக்கு அந்த சிவில் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் விஷயம் முக்கியமாக படுது. ஒரு UAPA பிரிஸ்னர்ஸை ரொம்ப தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் வாழைப்படம் சிறுவன் சைடில் நமக்கு தெரியாமல் போயிடுது. அவனும் அண்டர் ட்ரையலாக தானே வச்சுருப்பாங்க. அவனை அந்த ஸ்டேஜுக்கே பாவம் போல லாக்அப்லேயே அடிச்சு கொண்டு வரானுங்க. அவனை லாக்அப் ஸ்டேஜில் இறந்து போகிறவங்க அவங்கள நினச்சி பாருங்க. எதுவுமே அவங்க ஜெயிலு கூட போல, உள்ளூர் லாக்அப்பில் வச்சு நடக்கக்கூடிய கொலைகளுடைய கணக்கெல்லாம் நமக்கு கிடையாது. ஏன்னா அது இதுலேயே வராது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இருக்குது நம்ம மத்தியில். நம்ம அரசு அப்படி செயல்படுது, காவல்துறை அப்படி செயல்படுது. அங்கே தான் இந்த சிவில் ரைட்ஸுங்கிறது வந்து ஹியூமன் ரைட்ஸோடு நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்காட்டி இப்படிப்பட்ட சாதாரண அண்டர் ட்ரையல் பிரிஸ்னர்ஸ் இருக்கிறத பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். வியாசர்பாடியிலன்னு ஒருத்தரை பிடிச்சி போட்டு 15 வருஷம் உள்ளே வச்சா யாருக்கு தெரிய போகுது? அது ஒமார் கலீதா இருந்தால், அது அரசியலாக இருந்தால் நமக்கு தெரியுது. அது சாதாரண ஒரு ஹுசேனாக இருந்தால் நமக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் செயல்படுற விதம் இருக்குல்ல இந்தியாவில், அதற்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, அதற்கு ஒரு சாதிய பார்வை இருக்குது, அதற்கு ஒரு வர்க்க பார்வை இருக்குது. இதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ரொம்ப மோசமான விஷயங்களுக்கு ஒரு தயாரிப்பு எங்கே வந்து இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம சமுதாயத்தில். அதனால தான் நான் திரும்ப திரும்ப எல்லா இடங்களையும் நான் வற்புறுத்தி சொல்ல விரும்புறது என்னன்னா, பிஜேபி, இந்துத்வா, இவங்களுடைய ஃபேசிசம் யாருமே மறுக்கலை, இவங்களுடைய அதிகார அரசியலை யாருமே மறுக்கலை. ஆனால் அதற்கான ஒரு மிக வளமான விளை நிலைமை நம்ம ஏன் இருக்கிறோம்ல, அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அவன் சிவில் ரைட்ஸை வந்து பயங்கரமாக அப்ரிட்ஜ் பண்ணிட்டு வரான், நம்ம மறுக்கலை. ஆனால் இங்கே ஹியூமன் ரைட்ஸை வந்து நம்ம எந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்துருக்குறோம். நம்ம எடுக்கிற வழக்குகளாக இருக்கட்டும், நம்ம பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், தொடர்ந்து ஏன் ஹியூமன் ரைட்ஸை பற்றி ஒரு பரப்புரை செய்ய வேண்டியிருக்குது? அது பாலகோபால் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. அந்த பரப்புரையை எப்படி செய்ய போகிறோம்? இந்த மாதிரி கிளாஸ் மூலமாக செய்யலாம், பிரசுரங்கள் மூலமாக செய்யலாம், தொடர்ந்து எழுதுறது மூலமாக செய்யலாம், சிந்திக்கிறது மூலமாக செய்யலாம். ஸோ அது வெறும் வந்து ஒரு காலேஜ்லேயோ மற்ற இடங்களையோ மட்டும் முடங்கி போயிடக்கூடாது. அது பரவலாக பேசப்பட ஒரு விஷயமாகவும் இருக்கிறத நம்ம யோசிக்கலாம். ஸோ பட் ஆனால் எல்லாத்த காட்டிலும் நம்ம இந்தியன் ஸ்டேட்டோட தன்மையை புரிஞ்சுக்கணும். இந்தியன் ஸ்டேட்டுக்கு வந்து பல முகங்கள் இருக்கு. அந்த முகங்களில் நம்ம வந்து எந்த முகத்தை பிடிச்சிக்கிட்டு நம்முடைய ஜனநாயக உரிமைகளுக்காக போராட போகிறோங்கிறது தான் நமக்குள்ள பெரிய சவால். இன்னைக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே நமக்கு வந்து காவல்துறையோட டீல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஒன்றுமே வேணாங்க, சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட்டோட போங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் யாரோ வந்து 2 நாளாக வீட்டுக்கு வரல, நீங்கள் போங்களேன், அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோட ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, போயிட்டு எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய தோரணை, இது எவ்ரிடே ஒர்க்கு. இதுவே ஒரு பாலியல் குற்றவாளிக்காக நான் பற்றி புகார் கொடுக்க போகிறேன், அப்போ நான் எப்படி நடத்தப்படுறேன்? அல்லது ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக நான் போகிறேன், அப்போ நான் எப்படி நடத்தப்படுறேன்? ஸோ இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது வந்து ஹியூமனிட்டி பற்றி எனக்கு இருக்கிற பார்வையை பொறுத்து இருக்குது. யாரை நோக்கி நான் எப்படி பேசுவேன், யார் சொல்லி இப்படி நான் செய்வேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த கூடங்குளம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? எவ்வளோ நாள் நடந்துச்சு, 600 சொச்ச நாள் நடந்துச்சு இல்லையா போராட்டம் வந்து. அப்போ நாங்கள் எல்லாம் ஒரு வேலை செஞ்சோம். அதாவது இவங்க வந்து சகட்டுமேனிக்கு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆர் எப்படி இருக்குன்னா, அகேன்ஸ்ட் உதயகுமார் அண்ட் 3000 others அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி
அப்போ யாரானாலும் அவங்க பிடிச்சிக்கலாம். அந்த 3000ல அவங்க மனசுல யாரை வச்சிருக்கிறாங்களோ போய் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்களுடைய நோக்கம். இன்னொன்று என்னன்னா, அந்த எஃப்ஐஆர்ல வந்து 164 எஃப்ஐஆரோ எவ்வளோ எஃப்ஐஆர், அது யார் மூலமாவோ நாங்கள் கண்டுபிடிச்சி திருடி எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கு எதிராக தான் அப்புறம் ஒரு மாஸ் பெட்டிஷன் போட்டு அவங்களெல்லாம் விடுவிச்சாங்க வழக்குலேருந்து. நம்ம இவர் தானே பண்ணாரு, பூலகின் நண்பர்கள் அவர் தானே பண்ணாரு. அதுல என்ன ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா, நம்ம சொல்லுவோம்ல சின்ன வயசுல அடிச்சாங்க அப்படின்னு, 164 எஃப்ஐஆரும் அடிச்சாங்க அப்படி. அந்த ஒவ்வொரு நாளும் எப்படி வந்து உதயகுமார் ராத்திரி 1 மணிக்கு போயிட்டு ஏதோ ஒரு ஹைவேல உட்காந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு டிராஃபிக்கை. ஸோ அந்த ருட்டீன் சிஸ்டம் எப்படி ருட்டீனா வேலை செய்யுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஐடியாலஜியை வச்சு மட்டும் எடை போடாதீங்க. பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, இந்த சிஸ்டம் வேலை செய்யற விதம் இருக்குல்ல, அது நம்ம இந்தியன் ஸ்டேட்டோடைய தன்மையோட தான் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இவங்களை ஏன் கேட்பார் இல்லைன்னு இருக்காங்க. இவங்க ஒரு சாதாரண போலீஸ்காரன் எப்படி கேட்பார் இல்லைங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான். அவனுக்கு என்ன இருக்குது, ஒரு கான்ஸ்டபிள் அவ்வளவுதானே. ஆனா உள்ளூர்ல அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய அதிகாரம் எப்படி கிடைக்குது? அது நம்ம எவ்வளவுதான் சட்டம் பேசி கோட்டு போட்டுட்டு தான் போறாங்க இவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எப்படி நடத்தப்படுறாங்க? ஸோ அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, கான்ஸ்டியூஷன், அம்பேத்கர், பாலகோபால் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பேசணும். நமக்கு இவங்கெல்லாம் என்ன நமக்கு திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இதனாலேயே நீங்க வந்து இதை கைவிட்டுட்டு வேற எப்படியாவது போராடணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க ஒடுக்கப்படுவீங்க. அதனால இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம எப்படி பார்த்து எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாங்கிறது நமக்கு இன்னைக்கு இருக்கிற சவால். அதை நீங்க சினிக்கல் ஆயிடாதீங்கிறாங்க. ஏன்னா அந்த வேல்யூஸை யாரும் நமக்கு தூக்கி கொடுக்கல. நம்ம தான் வந்து அந்த வேல்யூஸ்க்காக போராடி காலங்காலமா போராடி மக்கள் தான் அதை உருவாக்கி இருக்கிறாங்க. அதை நீங்க பாருங்கன்னு அவர் சொல்வார். வந்து தீஸ் ஆர் த வேல்யூஸ் யூ ஹவ் ஃபாட் ஃபார். யூனா நம்ம மட்டும் இல்லை, நம்ம மூதாதையர்கள், நமக்கு முன்னால் இருந்தவங்க, ஏதோ ஒரு ஊர்ல எதுக்காகவோ போராடின ஒரு நபர். ஸோ அப்படி நம்ம யோசிக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு சிவில் ரைட்ஸுங்கிறத வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸோட கனெக்ட் பண்ணி நம்ம மனுஷர்களாக இருக்க நம்ம இதையெல்லாம் எப்படி கொண்டு போகலாம், அந்த மனிதர்களாக இருப்பது என்பது தான் அங்கே மையப்பொருள். அதை வந்து ரொம்ப முக்கியமாக இந்திய சூழலில் ஒரு ஆன்டி காஸ்ட் வரலாறோட சம்மந்தப்படுத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரமோட ஆக்சுவலாக நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள், எல்லாரும் இப்போ பிரேக்கில் கூட பார்க்கலாம். ரொம்ப தெளிவாகவே அதை சொல்கிறாங்க. ஒரு ஆன்டி காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவோடு தான் நாங்கள் வேலை செய்கிறோன்ட்டு. அதை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அரசியலாக பார்க்கல, அறிவு ரீதியாக தத்துவ ரீதியாக அது ஏன் முக்கியம் இந்திய சூழலில். இது வந்து ஒரு கட்சிக்காக கோஷமிடுறது இல்லை, பிசிகேக்கோ பிஎஸ்பிக்கோ அவங்களுக்கோ இவங்களுக்கோ இல்லை. இது நீங்கள் அறிவு ரீதியாக இப்படி தான் இருக்க முடியும் இந்தியாவில்ங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அதை நீங்கள் ஆக்சுவலாக அவங்க சைட்டில் போய் பாருங்கள், ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம் சைட்டில் ரொம்ப தெளிவாக அவங்களுடைய அந்த இது இருக்கும்ல, விதிகள் இருக்கும்ல, அமைப்பு விதிகள், அதில் சொல்லப்பட்டிருக்கும். அது பல விஷயங்கள் தெலுங்குல இருக்குது, சில விஷயங்கள் தமிழ் இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நான் எவ்வளோ முறை கேட்டிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில், கண்டவளுக்கெல்லாம் பேச வந்துடுவீங்களா நீங்கள்? அவங்களுக்கு வாயிலே அந்த மாதிரி தான் சொல் வரும். அங்கே ரொம்ப சராசரியாக பயன்படுத்துகிற சொல், இந்த மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் எதுக்கு பேச வரீங்க? அவங்க எந்த ஒரு என்ன சொல்றது, அவங்க இதெல்லாம் மீறி தான் இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம அந்த அந்த சிஸ்டம்குள்ளே போனால் ஒரு 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 வகையில் அது பழக்கப்பட்டுரும். இவனுங்க எப்படி தான் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும், நம்மளும் அதுக்காக தயாராகிடுவோம், எப்படி பேசணும், எப்படி எதிர்கொள்ளணும்னு. ஆனால் அதையும் மீறி நம்ம ஒரு வேல்யூஸ்க்காக தானே போராடுறோம். ஒரு ஒரு கேஸில் வெற்றி அடையணும்னு மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. இப்போ வாச்சாத்தி வழக்கு 19 வருஷத்துக்கு பிறகு தீர்ப்பு. அந்த வன்கொடுமைக்கு ஆளான போது அவங்களுக்குலாம் 16-17 வயசு இந்த சிறுமிகள்லாம் இன்னைக்கு வந்து 35 வயசு 60 வயசு. பட் அது முக்கியம் இல்லை, அந்த தீர்ப்பு வந்தது முக்கியம், அதை பற்றி பேசுறது முக்கியம், தொடர்ந்து அது நிறைய பேர்கிட்ட சொல்றது முக்கியம். நான் வந்து இது செஷன்ஸ் கோர்ட்னால வந்து இது பிரபலமாகலை. ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இங்கிலீஷில் இருக்கும் போயிருக்குதும். இவர் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி தான். இவங்க சேலஞ்ச் பண்ணதெல்லாம் போயிடுச்சு, ஹைகோர்ட்டில் எதுவுமே நிற்கலை. காவல்துறையும் பண்ணிச்சு, வனத்துறையும் பண்ணிச்சு. பனிஷ்மெண்ட்டை குறைங்க, அத்தை பண்ணுங்க, என்னென்னமோ கேட்டாங்க, அது எதுவும் எடுபடலை. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த அட்லீஸ்ட் இந்தியாவில் நமக்கு தெரிஞ்சு கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை அங்கீகரிச்சிருக்குது. இதுக்கான பொறுப்பு உள்ளூர் மட்டத்தில் இருக்கிற காவல்துறையோ வனத்துறை ஆட்கள் மட்டுமல்ல, டாப் லெவலில் இருந்த ஐஏஎஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களையும் உள்ளே தெளிச்சு அதில் 2-3 பேர் செத்துட்டானுங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி வழக்கு வந்து காலதாமதமாக தான் வந்துச்சு. ஆனால் நாங்கள் பார்த்தோம், அந்த வழக்குக்காக இங்கே ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெருமிதம், அந்த வழக்கு அவங்க வின் பண்ணதுனால அழுதாங்க. ஆனால் அழுதாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு, நீதிங்கிறது நிலைநாட்டப்படுறது.
சரி, அதுதான் வந்து நம்ம சொல்றோம்ல, நம்ம பாலகோபால் சொல்ற மனிதர்களாக இருப்பதனாலேயே நமக்கு சில விஷயங்கள் உரித்தானதுன்னு. அதை இந்த மாதிரி சம்பவங்களை தான் நம்மளால பார்க்க முடியுது. அந்த பெண்கள் என்ன படிக்க தெரிஞ்சவங்களாம் ஒன்றும் கிடையாது. நாங்க மனுஷங்க, எங்களுக்கு இது நடந்திருக்க கூடாது. அந்த உள்ளுணர்வு எங்கிருந்து வந்துச்சு? யாரா சொல்லி கொடுத்து மட்டும் வராது இல்லை அது. ரொம்ப எளிமையான பெண்கள், ரொம்ப வறுமையா இருந்த ஒரு சூழ்நிலை. பெருசா அந்த கிராமம்லாம் மாறல இன்னைக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு அதுதான் நம்ம சொல்றோம், அது ஹாரிபிள். 19 ஆண்டுகள் எடுத்திருக்க கூடாது. ஆனா எடுத்துச்சே, என்ன பண்றது? இந்த வழக்கை மேற்கோள் காட்டி ஆந்திராவில் இதே மாதிரி ஒரு அவங்களுக்கு தெரியாது இந்த வழக்கு, இந்த மாதிரி தீர்ப்பு வந்துச்சு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அங்க இதே மாதிரி ஒரு நக்சல் வேட்டையில போயிட்டு ஒரு அவங்க இன்னும் ரொம்பவும் வல்னரபிள், அது என்ன சொல்லுவாங்க, வெரி வல்னரபிள் ட்ரைப்ஸ்ன்னுவாங்களே, நம்ம பர்டிகுலர்லி அந்த மாதிரி ஒரு கிராமத்துல போயிட்டு இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க. அந்த வழக்கு வந்து 24 வருஷமா நடக்குது. இதில் நாங்கள் மேற்கோள் காட்டி இதை யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்தோம், அனுப்பிச்சி விட்டேன் நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை. ஆக்சுவலாக அந்த ஜட்ஜு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆனால் இவனுங்க வந்து பாட்ச் த கேஸ் ப்ராசிக்யூஷன் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அப்போவே போலீஸ்காரங்களை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க அவனுங்க. கேஸ் எப்படி இருக்கும்? இன்னொன்று, இந்த வாக்கப்பள்ளி வழக்குன்னு பேர் இதுக்கு. இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க தெலுங்கு பேச மாட்டாங்க, அவங்களுக்குரிய மொழி அது ஒரு மைனாரிட்டி லாங்குவேஜ். ஆனால் வந்து கோர்ட்டில் எல்லாமே தெலுங்குல நடக்கும். அவங்களுக்கு அது புரியாது, அதுக்கு ஒரு இன்டர்பிரேட்டர் தேவை. யார் கோர்ட்டுக்கு அழிச்சிட்டு வர போறாங்க? ரொம்பவும் எளிய மக்கள் தானே வராங்க, அவங்க தானே நின்று போராடவும் செய்யறாங்க. ஸோ நம்ம ஜஸ்டிஸ் டிலேடை பத்தி நம்ம வருத்தப்படலாம், கிடைக்கல. ஆனா இந்த மக்களுடைய அந்த போராட்ட உணர்வு, தங்களுக்கு நியாயம் வேணும்னு அவங்க நினைச்சிட்டு வந்துட்டே இருக்கிறாங்கல்ல, அதையெல்லாம் நம்ம முன்னிறுத்தி பேசணும். வழக்கு ஜெயிக்கிறதுங்கிறது மட்டும் கிடையாது. மக்களுக்கு இந்த ஜனநாயகத்துல இருக்கிற நம்பிக்கை அறிவாளிகளுக்கும் உயர்தர வர்க்கத்தினருக்கும் இல்லாம போயிருக்குது. அதனால நம்ம வந்து இது இப்படிதான், தப்பு தான் நடக்குதுங்க, ஆனா மக்கள் போராட நிறுத்தவே மாட்டேங்கிறாங்கல்ல. அதுல இருந்தா நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்ம ஸ்ட்ரென்த் அவங்க தான். இந்த ஜனநாயக உரிமைகள்ங்கிற சீரியஸா எடுத்துக்கிட்டு, இந்த நாடு ஜனநாயகம் தானே சொல்ற, அப்ப எனக்கு இது சொல்லு, நான் ஒரு மனுஷி தானே, எனக்கு இதை சொல்லுன்னு வராங்கல்ல, ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு வராங்கல்ல. அதை நம்ம யோசிக்கலாம். இல்லாட்டி நமக்கு ரொம்பவும் அடுத்த ஸ்டெப்பு நகர்றதே கஷ்டப்படுவோம் இல்லாட்டி. ஆனா மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படி நினைக்கிறது இல்லை, வர்றாங்களே. இந்த பாருங்க, அது தூய்மை போல எவ்வளவு நாளா நடக்குது பாருங்க. நம்ம திமுக அரசு என்னன்னாலும் திட்டலாம், அது ஒரு பக்கம். ஆனா இந்த மக்களுக்கு வந்து எங்கிருந்து வருது அந்த ஸ்ட்ரென்த்? எனக்கு இது நடக்கக்கூடாதுங்கிற தெளிவா இருக்கிறாங்கல்ல, நம்ம சொல்லி கொடுத்தா அப்படி சொல்றாங்க. ட்ரேட் யூனியனோட ரைட்ஸ் மட்டும் இல்லையே, அது வேற என்னமோ இருக்கு இல்லைங்க. ஸோ அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்கிறது எல்லாருமே இப்படிப்பட்ட மக்கள் தான். நம்மள மாதிரியான படித்த நடுத்தர வர்க்கத்தினர் வந்து ரொம்பவும் குறைவான. அதனால தான் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க பீமா கோரேகான், ஆன்டி எல்லாம் படித்த நடுத்தர வர்க்கத்து மக்கள். அவங்களுக்காக அந்த நடுத்தர வர்க்க சமுதாயம் ஏதாவது செய்யுதா? ஆனா இதுவே வந்து இந்த மக்களுக்காக ஊர்ல ஏதாவது பேசுவாங்க, செய்வாங்க. வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஊரே திரண்டு வரும், கட்சிக்காரங்க போய் குழப்பாம இருந்தா. அது ஒரு இன்ஸ்டிங்டிவா தெரியுது இல்லை, நானும் நீயும் ஒரே மாதிரி தானே இருக்கிறோம், கஷ்டப்படுறோம்னு தெரியுது இல்லை உங்களுக்கு இன்ஸ்டிங்டிவா. நமக்கு அந்த இன்ஸ்டிங்டிவா உமர் காலிதை நம்ம முஸ்லிமா பார்க்குறோம், இன்னொருத்தவங்கள வேற எதுவாவோ பார்க்குறோம், திமிரு தானே வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அந்த ஒரு காமன் ஹியூமனிட்டிக்குள்ள நம்மளை பொருத்திக்கிறதே இல்லைல்ல மிடில் கிளாஸ் வந்து.